திருப்பூரில் அணில் எலி தொல்லைகளை தவிர்க்க தென்னை மரங்களுக்கு அலுமினிய வளையம் அணிவிக்கும் புதிய வழிமுறையை விவசாயி அறிமுகப்படுத்தியுள்ளார். திருப்பூர், கோவை மாவட்டங்களில் தென்னை சாகுபடி பிரதானமாக உள்ளது. தென்னை மரத்தில் உள்ள குறும்பைகளை எலிகள் மற்றும் அணில்கள் கடித்து சேதப்படுத்தி வருகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு திருப்பூர் மாவட்டம் மாணிக்காபுரத்தைச் சேர்ந்த விவசாயி பாலு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளார். தென்னை மரங்களில் 2 அடி உயரத்திற்கு அலுமினியம் வளையத்தை பட்டையாக மாட்டியுள்ளார். இந்த தகட்டின் மீது கால் வைக்கும் அணில், எலிகள் பிடிப்பு கிடைக்காமல் வழுக்கி விடுவதால் அவைகளிடமிருந்து தேங்காய்களை பாதுகாக்க முடிகிறது என விவசாயி பாலு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி ஒரு 2 அடி நெதுக்கு நாங்கள் தகரம் அடித்து இந்த தகரத்தில் ஸ்க்ரூ போட்டு இது பண்ணானே அந்த வலுவழுப்பு இல்லை, அந்த வலுவழுப்புனால மேலே ஏற முடியறதில்ல, எலியில் இதெல்லாம் ஏற முடியறதில்ல. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு 60% காப்பில் 30% வேஸ்ட் ஆகி இதை அடித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% காப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் விவசாயிகளுக்கு வறட்சியில் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு லாபகரமாக இருக்குது.